செப்டம்பர் 26ஆம் தேதி மெட்ராஸ் படம் ரிலீஸ். தொடர்ந்து தோல்வி படங்கள்ல நடிச்சதுனால சட்டுன்னு காணாம போயிட்டாரு கார்த்தி. அதுலயும் குறிப்பா கடைசியா அவர் நடிச்ச ஆலினால் அழகுராஜா படம் ரசிகர்களை தலதெறிக்க ஓட வச்சிடுச்சு. அதனால அட்டகத்தி ரஞ்சித் இயக்கத்துல கார்த்தியோட நடிப்புல வெளிவர தயாரா இருக்கும் மெட்ராஸ் படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்க தயங்குறாங்க. தியேட்டர்காரர்கிட்ட இருந்து மெட்ராஸ் படத்துக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லை. இந்த படத்துல கார்த்திக் ஜோடியா கேத்ரின் திரேசா நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட பலத்த வரவேற்பை பெற்றிருக்கு. அப்படியும் சூழ்நிலை மெட்ராஸ் படத்துக்கு பாசிட்டிவா இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்ட மெட்ராஸ் படத்தோட தயாரிப்பாளரான ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா புத்திசாலித்தனமா ஒரு காரியம் செஞ்சாரு. அதாவது சி.வி. குமார், எல்ரட் குமார் போன்ற சில தயாரிப்பாளர்களோட கூட்டணி போட்டு ட்ரீம் ஃபேக்டரின்ற பெயர்ல புதிய விநியோக கம்பெனியை தொடங்கிட்டாரு. மெட்ராஸ் படத்தை இந்த ட்ரீம் ஃபேக்டரி கம்பெனி தான் வெளியிட இருக்கு. மெட்ராஸ் படத்தை வெளியிட விநியோக கம்பெனியை தொடங்கட்டனாலும் படத்தை திரையிட தேட்டர்கள் வேணும் இல்லையா? கார்த்தி படம்ன்றதுனால தேட்டருக்காரங்க யாரும் தேட்டர் தர முன் வரல. தவிர வாரம் வாரம் பல படங்கள் வெளியாகிக்கிட்டே இருந்ததுனால மெட்ராஸ் படத்துக்கு தேட்டரும் கிடைக்கல. இந்த பிரச்சனை காரணமா மெட்ராஸ் படம் காப்பி ரெடி ஆகி பல மாதங்களாகியும் ரிலீஸ் ஆகாமலேயே இருந்தது. இந்த நிலையில பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் வரும் 26ஆம் தேதி மெட்ராஸ் படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு செஞ்சிருக்காரு ஞானவேல் ராஜா.